அனைவருக்கும் வணக்கம். நம்ம தாவேக்காவை சேர்ந்த அணில்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இந்த மரத்துலேருந்து தாவுறது, மரத்தில் ஏறி உட்காந்துருந்து இதெல்லாம் பண்ணுறது, மரத்துலேருந்து குதிக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க இல்லையா. இனிமேல் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிளானில் இருக்கானுங்கன்னு சொல்லி இப்போ தகவல் வந்திருக்கு. என்ன பண்ண போகிறானுங்கன்னா ஃப்ளைட்லேருந்தே குதிக்கிற பிளான்லாம் கூட இருக்கானுங்க போல இருக்குங்க. இந்த தகவலை நான் சொல்லலை, தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளர் ஒருத்தர் அஃபிஷியலாக சொல்கிறாப்புல. அவர் பேசக்கூடிய காணொலி லைட்டாக பார்த்துருவோம் வாங்க. எங்கள் அண்ணன் மதுரை வரும்போது மரத்தை வந்து தவிரியா அதுல இருந்து நாங்க பிளைட்ல இருந்து தவும்டா. ஏன் தெரியுமா? நீ பாக்குறத ஒரு அரசியல்வாதிய, நாங்க பாக்குறத இந்த தமிழகத்து மீக்கு வந்து அடுத்த தலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்றது நேரம் அப்படி இருக்கு. என்னையா மண்டையில ரத்தமா இருக்கு? பிளைட்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்க. ஆகவே மதுரை மாநாட்டில் இவங்க வந்து ஃப்ளைட்லேருந்து யாரோ குதிக்க போகிறாங்கன்னு சொல்லி இவங்க திட்டமிட்டிருக்காங்க அப்படின்றத அவங்களே வெளிப்படையாக சொல்கிறாங்க. பார்ப்போம், எதிர்பார்ப்போம் யாராவது ஃப்ளைட்டில் இருந்து குதிக்கிறானுங்களா அப்படின்லாம். எங்கே செஞ்சாலும் செஞ்சிருவானுங்க. இவர் தான் தாவேக்காவுடைய தேனி மாவட்ட செயலாளர். என்ன பேசுகிறார் பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த மதுரை மாநாட்டில் 1 கிலோமீட்டருக்கு ரேம்ப் ரெடி பண்ணியிருக்காங்க. இவங்க அண்ணன் ரேம்ப் வாக் பண்ணுறதுக்காக. ஏன் 1 கிலோமீட்டருக்கு என்னையா பண்ண போகிறீங்க? 1 கிலோமீட்டர் இதில் என்னது? இது முதல்ல ஒரு அரசியல் கட்சி பண்ணுற வேலையா? இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஒரு அரசியல் கட்சி கூட்டம், ஒரு மாநாடு மாதிரிலாம் இல்லை. விஜய் அவர்கள் ஒரு நடிகன் வந்தால் அந்த நடிகனுக்காக ஏதோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இதெல்லாம் நடக்கும் தெரியுமா? அந்த மாதிரி தான் இருக்குது. விஜய் அவர்கள் அவர் உச்சத்தை விட்டுக்கிட்டு வந்து மக்களுக்கு நல்லது பண்ண போகிறேன் அது இதுன்னு சொன்னார் இல்லையா. அந்த நல்லது அப்படின்றது மக்களுக்காகன்னு கிடையாது, ஆனால் விஜய் ஃபேன்ஸுக்கு ஒரு நல்லது. என்ன நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளும் வீட்டுக்குள்ளேயே இருந்து இந்த முகத்தை வெளியே பார்க்கவே முடியாமல் இருந்துச்சு இல்லையா. இந்த முகத்தை வெளியில் பார்க்கணுன்னு சொல்லி நார்மலாக வெகுஜன மக்களுக்கும் அந்த ஆசை இருக்கும். ஒரு சினிமாக்காரனை நேரில் பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஆசைப்படக்கூடிய மக்கள், பொதுமக்கள் இல்லை இந்த அணில்கள் இருக்கானுங்க இல்லையா, இந்த ரசிக வெறியில் இருக்கக்கூடிய அணில்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து நேரில் இவரை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது இல்லையா. இதுதான் விஜய் அவர்கள் அவருடைய உச்சத்தை கெரியரெல்லாம் விட்டுக்கிட்டு வந்து ஒரு இதை மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்த மாநாட்டுடைய தேதியை வந்து 25ஆம் தேதி பிளான் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு. அதை தான் விஜய் அவர்கள் அறிக்கை விட்டுருந்தாரு. இப்போ என்ன ஃபைனலாக டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதியே மாநாடு நடத்த போகிறாங்களாமா, சாயந்தரம் 4 மணிலேருந்து. இப்போ தான் விஜய் அவர்கள் அறிக்கை விட்டுருக்காப்புல. இந்த மாநாடு சொன்ன தேதியிலேருந்து எதுக்காக முன்கூட்டியே நடக்குது அப்படின்றத அவங்க கட்சியுடைய பொதுச் செயலாளர் திரு புசியானந்த் அவர்களே வந்து சொல்கிறாப்புல. அதை தயவு செஞ்சு பார்த்துருவோம். இல்லை காவல்துறை விநாயகர் சதுர்த்தி 27ஆம் தேதி வர்றதுனால அவங்க 18லேருந்து 22ஆம் தேதி வரை ஒரு தேதியை நீங்கள் வந்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதன்படி 18லேருந்து 22ஆம் தேதிக்கு ஒரு தேதி வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம், மனு கொடுத்துருக்குறோம், மீண்டும் ஒரு மனு கொடுத்துருக்குறோம். அது தலைவர் அவர்கள் அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு. கேட்டுச்ச அனல்களே, இந்த தரையில் கடந்து உருண்டு அழக்கூடாது. காவல்துறை எங்களை ஒடுக்குறாங்க, இந்த அரசு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்களை பார்த்தா எங்களுக்கு பயம் அப்படின்லாம் அழக்கூடாது. உங்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளரே சொல்லிட்டாரு. 27ஆம் தேதியெலாம் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன்ஸ் அது இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்றதுனால அந்த நேரம் வந்து தர முடியாது, அதுக்கு முன்னாடி ஏதாவது பிளான் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி வந்து அஃபிஷியலாக உங்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளரே சொல்லிட்டார். இதுக்கு பிறகு இதுக்குள்ளே ஒரு அரசியல் ஏதாவது பண்ணணும், இதுக்குள்ளே ஏதாவது தரையில் உருண்டு பெறணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா அது தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை கைவிட்டுருங்க. அந்த மாநாடு டேட்டை கொஞ்சம் முன்னாடியே நடத்துறது கொஞ்சம் நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் முன்னாடியே நடத்தியிருக்கலாம், நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கண்டென்ட் கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கோங்க. கடுப்பாக இருக்குங்க. ஏன் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவ்வளோ கேப் விடுறாங்க? தினமும் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அரசியல் கட்சினா தினமும் ஏதாவது வந்து அரசியல் ரீதியாக ஏதாவது பேசணும், கூட்டம் போடணும், அப்போ தானே கண்டென்ட்டெல்லாம் கிடைக்கும். ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு செயல்பாடே இல்லைங்க. இது ஒரு அரசியல் கட்சியாங்க, என்னங்க இது? அதுலேயும் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற கட்சி அப்படின்னு சொன்னாக்க அந்த கட்சியுடைய தலைவர் வந்து தினமும் வந்து மக்கள்கிட்ட பேசணும், மீடியா கிட்ட வரணும், நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்கணும், ப்ரெஸ் மீட் வச்சு பேசணும், அதுமாரி ஏதாவது கூட்டங்கள் போடணும், மாநாடு நடத்தணும், நடத்திக்கிட்டே இருக்கணுங்க. புதுசாக ஆரம்பிச்சுட்டு என்னங்க இது வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இருக்காரு, எப்போ அது வராரு, கடுப்பாக இருக்குங்க. அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு 2 தடவையாவது ஏதாவது ஒரு கூட்டம் போடலாம்ல, இந்த மாதிரி வெளியே வந்து அப்பியர் ஆகலாம்ல.
கண்டென்ட் நல்லா கிடைக்கும்ல. சரி, எனிவே நமக்கு வந்து 25ன்றது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இந்த மாநாடு நடக்குது அப்படின்றது, அந்த 4 நாளைக்கு முன்னாடி நமக்கு வந்து கண்டென்ட் கிடைக்கும், சூப்பரான கண்டென்ட்டு. ஆக 21ஆம் தேதி நான் இப்போவே ரிசர்வ் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் 25ஆம் தேதி எல்லாரும் நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய அந்த வீடியோவை பார்க்கணுன்னு. இப்போ 21ஆம் தேதி நான் அந்த தேதியை நானும் மாற்றிக்கிறேன். உண்மையாகவே எவனாவது ஃப்ளைட்டில் இருந்து குதிச்சு ஏதாவது ஸ்டண்டெல்லாம் பண்ணானுங்கன்னா சூப்பராக இருக்கும், தரமான கண்டென்ட்டாக இருக்கும். கட்சியுடைய மாவட்ட செயலாளரே இப்படி உசுப்பி விடுறாப்புல பாருங்க. நாங்கள் ஃப்ளைட்டில் இருந்தே குதிப்போம்டா. இவர் பேர் லெஃப்ட் பாண்டி. என்ன லெஃப்ட் பாண்டி ரைட்டு பாண்டின்னு இந்த மாவட்ட செயலாளரும் இந்த மற்றவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த சுரா சக்தி, துப்பாக்கி தண்டரசு, கில்லி கபிலன், இந்த மாதிரிலாம் பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அதுமாதிரி நீங்களும் பிகில் பாண்டி அப்படின்னு ஏதாவது வச்சுருக்கலாம் இல்லையா, நல்லா இருந்திருக்கும்ல. அதுதானே உங்களுடைய வழக்கமே. தந்தை பெரியார் நம்மளுடைய திராவிட இயக்கங்கள்லாம் நம்மளுடைய பேருக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஜாதி பேர்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போராடி அது வந்து வென்று எடுத்துட்டாங்க. வேற மேக்சிமம் யாருடைய பேருக்கு பின்னாடியும் ஜாதி பேர் இருக்காது. ஆனால் இந்த கூட்டத்தை பாருங்கள், இந்த ஜாதி பேரெல்லாம் தூக்கி உரமாக வச்சுட்டு இந்த ஒரு நடிகனுடைய படத்துடைய பேரை வந்து அவங்களுக்கு பேருக்கு முன்னாடியும் பின்னாடியும் போட்டுக்கிட்டு இன்னொரு ஃபார்ம் ஆஃப் அடிமையாக போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எனிஹவ் இந்த மதுரை மாநாட்டில் தரமான கண்டென்ட் தயவு செஞ்சு தந்துருங்க அணில்களே, மிஸ் பண்ணிடாதீங்க. நாங்கள்லாம் ஆவலோடு இருக்கோம். கண்டிப்பாக நல்லா கண்டென்ட் தருவீங்க, இன்னும் தரமாக. ஆனால் இவர் சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளைட்டில் இருந்து குதிக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னும் ட்ரை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏங்க இப்படி பேசுகிறதுக்கே பயமாக இருக்குங்க. இவனுக்கு உண்மையாகவே இதை கேட்டுட்டு போய் செஞ்சாலும் செஞ்சிருவானுங்க. டேய் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கோண்டா, விளையாட்டுக்கு சொல்கிறோண்டா, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க, விளையாடிக்கிட்டு இருக்கோம். இவனுங்க குரூப் வேறு எல்லாம் இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வர குரூப் ஆச்சே. டேய் சும்மா சொல்கிறோண்டா, எங்களை மாட்டி விட்டுறாங்கடா அணில்களா. மக்களை சந்திக்க பயந்து கொண்டு பின்னாடி ஒரு சாரி யுவர் என்ன சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களே, உங்கள் தலைவரை நீங்களே இப்படி பேசலாமா? உங்கள் தலைவருக்கு தெரிஞ்சால் என்ன ஆகிறது? மக்களை சந்திக்க பயந்து கொண்டு பின்னாடி தலைவரே அந்த கேஸ் தான். ஊழல் படியாத கரங்கள் இருக்குது, நல்ல ஆட்சி கொடுக்கணும், அரசியல் பண்ணணும்னு நம்பிக்கை இருக்கு. ஒரு குடும்பத்தில் கிட்டத்தட்ட 500 - 600 வாக்குகள். இப்படி பாசமிகு தந்தைகளும் பாசமிகு தாயாரும் ஒரு குடும்பத்தில் 500 - 600 வாக்குகளா? எப்படி தமிழ்நாட்டில் அப்படி ஒரு குடும்பம் இருக்கா? ஒரே குடும்பத்தில் 600 பேர் இருக்காங்களா ப்ரோ? என்ன ப்ரோ பேசுறீங்க? எனக்கு தெரிஞ்சு இவங்க ஓட்டு கேட்க போகிறது இந்த சைமன் செபாஸ்டியன் சொன்னார் இல்லையா, ஆடு மாடுகளுக்கெல்லாம் வாக்குரிமை வேணும் அப்படின்ட்டுலாம். ஒருவேளை அதை நம்பிக்கிட்டு ஆடு மாடுகள் கிட்டலாம் போய் வாக்கு கேட்க போகிறாங்களோ? இந்த ஏதாவது மாட்டுப்பண்ணை, கோழிப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து நிறைய மாடுகள் இருக்கும் ஒரே இடத்துல. ஸோ அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பம்னு மீன் பண்ணி அங்கே போய் நாங்கள் வாக்கு கேட்க போகிறோம். அதனால் ஒரு குடும்பத்தில் வந்து, அதாவது ஒரு மாட்டுப்பண்ணையில் வந்து இவ்வளோ மாடுகள் இருக்கும், 500 600 மாடுகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்கிறாரோ? நான் ஏதோ ஒரு லூசுத்தனமாக பேசுகிறேன்னா கரெக்டாக பேசுகிறேன் தானே. சுயநலம் அப்படிங்கிற வார்த்தைக்கு எங்கள் தலைவருக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. தான் ஒரு துறையை எடுத்து அந்த துறையில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய முயற்சி காரணமாக முன்னுக்கு வந்து அந்த துறை மூலமாக அதில் உச்சபட்ச நட்சத்திரமாக மாறி அதுக்கப்புறம் அந்த துறையில் நிறையா சம்பாதிச்சு அந்த துறைக்கு அப்புறமா அந்த துறைக்கு எதுவும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி போகாமல் இந்த துறையில் நான் சம்பாதிக்கிறதுக்கு இந்த உச்சத்தை கொடுத்தது இந்த மக்கள். ஸோ இந்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி சேவை சார்ந்த சிந்தனையோட அரசியல் களத்துக்கு வராரு. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.